எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் பத்தாத மாதிரியே இருக்கா? மேபி நீங்கள் இந்த டீடராய்ட் எஃபெக்ட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆசையாக ஒரு அழகான லஞ்ச் பாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்த உடனே அந்த புது லஞ்ச் பாக்ஸ் வாங்கின ஹாப்பினஸை விட அதை வைக்க போகிற அந்த பேக் பழசாக இருக்குது, வாட்டர் பாட்டில் மேட்சிங்காக இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இமீடியட்டாக அதையும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். இதுதான் டைடராய்டு எஃபெக்ட். ஸோ நீங்கள் எது ஒன்று புதுசாக வாங்கினாலுமே அதை விட பெட்டராக அதுக்கு சுற்றி இருக்க திங்ஸையும் மாற்றணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எது நமக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு பார்த்து மைண்ட்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுங்கள். சீக்கிரம் ரிச் ஆயிடலாம். ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சரி, இப்போ ஒரு சின்ன கப்பில் வழிய ஐஸ்கிரீம் இருக்குது. இன்னொரு பெரிய கப்பில் ஹாஃப் ஃபில்டாக ஐஸ்கிரீம் இருக்குது. எதை சூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த வழிய இருக்க சின்ன கப்பை தான் சூஸ் பண்ணுவாங்க. இது பேர் தான் லெஸ் இஸ் பெட்டர் எஃபெக்ட். அவ்வளோ பெரிய கப்பில் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போது கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கப்பில் பார்க்கும்போது நிறைய ஐஸ்கிரீம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம பிரெயினை ட்ரிக் பண்ணுது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும்? அப்புறம் நீங்கள் எப்பயாச்சும் இந்த லெஸ் இஸ் பெட்டர் எஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை வாசியா நீங்கள்? சும்மா ஒரு 3 months திருநெல்வேலியில் போய் ஸ்டே பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு நீங்கள் என்னல நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது பேர் தான் கெமிலியான் எஃபெக்ட். நம்ம ஒரு சரௌண்டிங்கில் இருக்கும்போது அன்கான்ஷியஸாகவே நம்ம கூட இருக்கவங்களோட பிஹேவியர்ஸை மிமிக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ் இது அவங்க கூட ஒரு நல்ல ரேப்போர்ட் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எப்பயாச்சும் கெமிலியான் எஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆர் ஒர்க் பிளேஸ்லேருந்து வந்தாச்சா? இன்னும் முடிக்க வேண்டிய ஸ்கூல் ஒர்க் ஆர் ஆஃபீஸ் ஒர்க் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா? அப்படி அது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா அது பேர் தான் சைகார்னிக் எஃபெக்ட். எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக முடித்த டாஸ்க்ஸ் விட பாதி இன்கம்ப்ளீட்டாக விட்ட ஹோம் ஒர்க்கோ இல்லை இமெயிலோ உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம பிரெயின் கம்ப்ளீட்டட் டாஸ்க்ஸ் விட இன்கம்ப்ளீட் டாஸ்க்ஸ் தான் அதிகமாக ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் அந்த சைகார்னிக் எஃபெக்டை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டக்குன்னு போய் அந்த இன்கம்ப்ளீட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டடீஸில் டல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்? அப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாஃபோ இல்லை பேரண்ட்டோ உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி நீ நல்லா படிப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுதான் பிக்மலியன் எஃபெக்ட். நம்ம ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் டல்லாக தான் இருந்திருப்போம். பட் அவங்க நம்ம மேலே வச்ச அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இம்ப்ரூவும் ஆகியிருப்போம். இன்னொருத்தவங்க நம்ம மேலே வைக்கிற ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிக்மலியன் எஃபெக்ட். ஸோ வேர்ட்ஸ் ஹேவ் பவர். யாரையும் டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது டீமோட்டிவேட் பண்ணாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது செய்யாத அப்படின்னு சொன்னால் கேட்காம ஃபஸ்ட்டு அதை தான் செய்வீங்களா நீங்கள்? இதுதான் பூமரங் எஃபெக்ட். எந்த ஒரு விஷயத்த செய்ய வேணாம்னு சொல்கிறோமோ அதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு நிற்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த எஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொரியன் சீரீஸ் பார்ப்பீங்களா? அந்த நியூவாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு தோணும். இதுதான் கிராஸ் ரேஸ் எஃபெக்ட். உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்ச உங்களால் அதர் ரேஸ் ஆர் கம்யூனிட்டியில் இருக்கவங்களை இதே மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிராஸ் ரேஸ் எஃபெக்டை நீங்கள் எப்போயா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயாவது பஸ்ஸு மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்தால் அதுக்கு மோஸ்ட்லி லேட்டாக எழுந்தது தான் ரீசனாக இருக்கும். மார்னிங் ஒரு 2-3 minutes எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம் அப்படின்னு மைண்ட் சொல்லும். அந்த ஃபியூ மினிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க ஒரு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். ஆனால் ரியாலிட்டி அது உங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சு உங்கள் நாளையே வேஸ்ட் பண்ணிருச்சு. இது பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு பட்டர்ஃப்ளையோட ஒரு சின்ன விங் ஃப்ளாப் வேர்ல்டோட இன்னொரு பார்ட்டில் கூட சூறாவளியை காஸ் பண்ணலாம் அப்படின்னு கேஓஸ் தியரி சொல்லுது. ஸோ எப்பயுமே இந்த சின்ன விஷயத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்காமல் ஸ்மால் சேஞ்சஸ் லீட் டு பிக் டிஃப்ரென்சஸ் அப்படின்ற ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. நடக்கும்போது ஸ்லிப்பாகி எப்பயாச்சும் கீழே விழுந்திருக்கீங்களா? அப்போ வரும் பாருங்கள் ஒரு எம்பாரஸ்மெண்ட். ஐயோ போச்சு, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, ஒரே அசிங்கமாயிருச்சு அப்படின்னு. இது பேர் தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா பீப்புளுக்கு அவங்க வேலையை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே டைம் இல்லை. எல்லாரும் அவங்க ஒர்க்லேயே பிஸியாக இருக்காங்க. அப்படியே அவங்கள நோட்டீஸ் பண்ணாலும் அதை நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, கடந்து போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம அடடா ஒரே அசிங்கமாக போச்சே அப்படின்னு அதே தான் யோசிச்சுட்ருக்கோம். பட் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கே மக்களுக்கு ஆர்வம் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் விழுந்தாலோ இல்லை வேறு ஏதாவது எம்பாரசிங்காக நடந்தாலோ அதை பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லாரும் ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பீயிங் பெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.